எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பேராக தான் இருக்கும். ஆனால் அது எதாச்சும் நடந்த விஷயந்தான், திட்டமிட்டு செய்யப்பட்டது எதுவுமே கிடையாது. படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் 1, 2 2 படம் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த 1 பார்த்துட்டு 2 கம்பல்சரி பார்த்தே ஆகணுன்ற நிலமை இருந்துச்சு எனக்கு. ரெண்டுமே ரன்னிங் டியூரேஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிம் தான் சொல்லுவேன். ஒரு படமை மட்டும் கிடையாது இது, உங்களுக்கு அதை தாண்டி நிறைய புரிதல் கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ரஞ்சித்துடைய கபாலி படத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு காரணமாக இருந்துக்கு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கருப்பன் லிங்கன் ஒரு நண்பர் எஃபியில் இருக்கார். அவர் வந்து ஜானி 2 டைரக்டருடைய பர்த்டேன்னு சொல்லி போட்டு சில படங்கள் போட்டிருந்தார். இந்த பேர் இவ்வளோ படம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக சொல்லி யோசித்து பார்த்தா பிளைண்ட் டிடெக்டிவ் படத்தோடைய டைரக்டர். பிளைண்ட் டிடெக்டிவ் பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஆக்சுவலாக மிஸ்கின் வந்து இந்த டைரக்டர்கிட்ட ரொம்ப நிறையவே இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். துப்பறிவாளன் உட்பட சொல்கிறேன். துப்பறிவாளன்லேருந்து சைக்கோ படத்துலேருந்து நிறையவே இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். அந்த மெத்தட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அந்த படத்தை இவருடைய இதை ஃபாலோ பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைரக்டர் இவர். அவரை பற்றியும் அந்த எலெக்ஷன் 1 and 2 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹாங்காங் சினிமாவை நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? பறந்து சண்டை போடுறதும் துப்பாக்கி சண்டைகள் தான் ஞாபகம் வரும் நமக்கு. ஆனால் அந்த வன்முறைக்கு நடுவே ஒரு தத்துவார்த்தமான அனுபவத்தை கொடுத்தவர் தான் ஜானிட்டோ. இவருடைய படங்கள்லாம் வெறும் வணிக வெற்றியாக மட்டும் கிடையாதுங்க, ஒரு விசுவல் ஸ்டைலிஸ்டுக்காகவும் கொண்டாடப்படுது. ஜானிட்டோவுடைய படிப்பில் அகிரோ குரோசாவோடைய இன்ஸ்பிரேஷனும் ஜீன் பேர்லே மெல்வியோடைய இன்ஸ்பிரேஷனும் ரொம்பவே இருக்கும் அவர்கிட்ட. மெல்வில் படத்தில் எப்படி கதாபாத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவாக பேசுவாங்க, ஆனால் செயல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய குணாதிசயம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குமோ அது மாதிரி இவருடைய படங்கள்லேயும் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவருடைய படைப்பிடிப்பு தரலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப விஸ்திரமான ஒன்று தான். மேக்ஸிமம் ஸ்க்ரீன் பிளே மேலே தான் போவார் இவர். ஏன்னா இவர் தான் ஓன் ப்ரொடியூசர். மேக்ஸிமம் அதாவது பொதுவாகவே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ ப்ரொடியூஸ் இருந்தாலும் மட்டும்தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். அப்போ தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சாத்தியப்படும். அது சக்ஸஸ் ஆகிறப்ப தான் அது வந்து உலகம் ஃபுல்லாக பரவும். இப்படி தான் பல டைரக்டருக்கு வந்து அவங்கள வந்து யாருன்றதை உலகத்துக்கு நிரூபித்தாங்க. அது சில ப்ரொடியூசர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இருக்காங்க. ஆனால் எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற டைரக்டரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற சூழ்நிலையை வச்சு தான் இவர் வந்து அன்றைக்கான சீனுவே வந்து இவர் எழுதுவார். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார். கேமரா எங்கே இருக்கணும், நடிகர்கள்லாம் எங்கே போகணும், எங்கே வரணுன்றதில் ஒரு இன்ச்சு கூட அவர் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ஜாயிண்டோட படம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ கேங்ஸ்டர் படம் மாதிரி தருது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே. அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு உலகமே இருக்குது. நிறைய மனித உளவியலும் இருக்குது, அரசியல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. இப்படி சாதாரணமாக கடந்து போக முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்டோட படங்கள்லாம் இருக்கும். அதே டைம் அரசியல் நையாண்டி பண்ணவும் செய்வார் அவர். எலெக்ஷன் படத்தில் கேங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துவாங்க. கிரிமினல்கள் கூட விதியை பின்பற்றுறாங்க, ஆனால் அந்த அரசியல்வாதிங்க அப்படின்ற கேள்வி தான் வச்சுருப்பார். இவருடைய படங்களில் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குங்க. காசு வெல்றதோ ஒரு திடீர் மழையோ இது வந்து பார்த்திங்கன்னா கதாபாத்திரத்தை அவங்க எவ்வளோ தான் திட்டமிட்டாலையும் இயற்கை மாடி எல்லாருமே பலவீனமானதான்றதை அது காட்டும். அதே தாண்டி ஜப்பானிய யக்குசா படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டோக் பிடிக்கும் இருக்குது. ஜாயிண்டோ அவர் வளர்ந்த ஹாங்காங் நகருடைய தெருக்களில் இருக்கிற மனிதர்களை பார்த்துருக்காரு. அங்கே நிலவின பயம், அந்த மரியாதைக்குரிய விசித்திரமான கலாச்சாரங்கள் அங்கே இருந்தால் நிறைய கதைகளை வந்து அவர் எடுத்திருக்காரு. அதை தாண்டி ஜானிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த சமையல் கலைஞரும் கூட. ஒரு நல்ல சமையல் எப்படி ஒரு மனுஷனை அமைதிப்படுத்துமோ அதே போல் தான் ஒரு நல்ல சினிமான்றது ஒரு மனிதனோட ஆன்மாவை பக்குவப்படுத்துன்னு சொல்கிறார் அவர். எலெக்ஷன் படத்தில் மேஜில் உட்காந்து அவங்க சாப்பிட்றப்ப தான் முக்கியமான முடிவுலாம் எடுப்பாங்க. அந்த சாப்பிட்ற இடம் தான் போர்க்களமாக இருக்கும். அதே மாதிரி பல காட்சிகளில் சிகரெட் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும். எப்படின்னா கேரக்டர்ஸ்க்குள்ளே ஒரு மோதல் இருக்கும். அப்போ வந்து சிகரெட்டை வந்து இன்னொருத்த அந்த எதிராளி பற்ற வைக்கிறப்ப அவங்க 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்றதை உணர்த்தக்கூடிய இடமாவும் அந்த சிகரெட்டை ஒரு முக்கிய இடமா வச்சுருப்பார் அவர். அதே மாதிரி ஜாயிண்டோ படத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், அந்த 2 படத்துலையும் கதாநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓடிட்டே இருக்கிறது, பறந்து சண்டை போடுறது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. அந்த நிதானம் எப்படி இருக்குன்னா ஒரு சென்னாய் கூட்டத்தை போல தான் இருக்கும். அந்த சென்னாய் எப்படி தன்னுடைய இரையை வேட்டையாடுறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ பிளான் ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக வந்து தலை சுற்ற விட்டு அவங்கள வந்து இரையடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப 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 பதுங்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க கேரக்டர்லாம். ஜாயிண்டோட படங்கள் வந்து வெறும் சினிமா பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. மனுஷங்களோட இயல்பு, அதிகார வேட்கை, அதை தாண்டி விதியோட விளையாட்டை
படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி தான். வார்த்தைகள் துவக்கிற இடத்துல தான் ஜாயிண்ட்டோடைய கேமரா பேச ஆரம்பிக்கும். எலெக்ஷன் செகண்ட் பார்ட் வந்து சீனாவில் தலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஜாயிண்ட்டை வந்து தன்னுடைய படைப்புக்காக அதிகாரத்தை எதிர்த்து நின்னார். வசனங்களோட கேமரா கோணத்துலேயும் நடிகர்களுடைய அசைவு மூலமாகவே பார்த்தீங்கன்னா கதை நகரத்தில் ஒரு கில்லாடி. ஒரு காட்சியில் நடிகர்கள் எங்கே நிற்கிறாங்கன்றதில் ஒரு மேக்ஸ் போல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வாழ பண்ணுவார். அதை எலெக்ஷன் படத்தில் மேஜிக் சுற்றி தலைவரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கேமரா அங்கே யார் மையப்படுத்துதோ அவங்க தான் அங்கே அதிகாரத்தில் முக்கியமான பங்கில் இருக்காங்க அப்படின்றத வசனமே இல்லாமல் அவர் அதை காட்சியில் கடத்தியிருப்பார். போல் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை ஒரு கருவியாகவும் அந்த இடத்தினுடைய சூழலை ஒரு சதுரங்க பலகையாக தான் பயன்படுத்தியிருப்பார். அதை தாண்டி கேமராவெலாம் பார்த்தீங்கன்னா தேவலாம் சேக் பண்ணவே மாட்டாங்க. அதில் ஒரு வன்முறை நடக்க போதுன்னு வச்சுக்கலாம், அந்த கேமராவை ஒரு இடத்துல வச்சுட்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பார். அந்த அமைதி தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். அந்த வன்முறை நடக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா கேமரா எந்த சேக்குமே இருக்காது. அந்த துல்லியமான காட்சி அமைப்பு தான் அந்த வன்முறையை இன்னும் நமக்கு கொடுமையான ஒன்றா காட்டும். செகண்ட் பார்ட்டில் ஜிம்மி ஒரு கதாபாத்திரம் இருக்கும், முக்கியமான கேரக்டர். நான் அதை பார்க்க சொல்கிறேன் உங்களுக்கு. அதை படம் பிடிச்சதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தனித்துவமாக ஒன்றா இருக்கும். அவன் யோசிக்கிறப்ப, அவன் முடிவெடுக்கிறப்ப அவனுடைய கண்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணி காமிட்டிருப்பார். அவன் கண்ணில் அந்த வெறுமை இருக்குது பார்த்திங்களா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனித தன்மை இழந்துட்டு இருக்கான்றதை காட்டும். ஷேடோ உலகத்தை பற்றி பேசுகிறப்ப அவர் ஷேடோஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். எலெக்ஷன் படத்தில் கதாபாத்திரங்களுடைய முகத்தில் ஒரு பக்கம் இருட்டு எப்போயுமே மேக்ஸிமம் இருக்கும். இது அவங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தையும் இரண்டு பக்கத்தையும் குறிக்கிறதுக்கான குறியீடை வச்சுருப்பார். அதை தாண்டி அந்த விளக்குகளுக்கு ரொம்ப குறைஞ்ச இடங்களும் அங்கே பெய்கிற மழையும் அதுவே வந்து ஒரு வேற ஒரு அழகில் கொடுக்காங்க. அதை தாண்டி ஜாயிண்ட்டோட பார்த்தியில் இந்த எலெக்ஷன் டு எலெக்ஷன் நான் பார்த்துலேயே சொல்கிறேன். நான் சண்டை காட்சியெலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வசனங்களே இருக்காது, நோ டைலாக். பின்னணி இசை கூட பார்த்தீங்கன்னா சில டைம் இருக்காது. நீங்கள் சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த சூழலில் இருக்கிற இயல்பான இசை மட்டும் தாங்க இருக்கும். அதுதான் நம்மளை வந்து அந்த உலகத்துக்குள்ள ரொம்ப ஆழமாக கூப்பிட்டு போகும். எலெக்ஷன் டூவில் ஒரு காட்சி இருக்குது, அதாவது இதுவரைக்கும் நான் எந்த சினிமா நான் பார்க்காத ஒன்று. அவங்களுக்கு எதிராளியாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து நாயோடு சேர்த்து கட்டி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அந்த சீனு யமாலாம் வந்து அவங்க சொல்கிறத கேட்கலையோ அவங்கள கொஞ்சமாக அடித்து மறுபடியும் அந்த ரூமில் அந்த நாயோடு கூட கட்டி வச்சுருவாங்க. அப்போ அந்த நாய்க்கு வந்து ரத்த வாடை வந்து கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த காட்சியும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்காதவங்களில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஜிம்மி கேரக்டர் வந்து கொடூரமாக கொள்கிறப்ப அந்த காட்சி அமைப்பும் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனும் அவருடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இயல்பாகவும் இருக்கும், சினிமாத்தனமாகவும் இருக்கவே இருக்காது. ஒரு நிஜமான சம்பவம் எப்படி நடந்தால் என்ன பண்ணுமோ அப்படி தான் இருக்கும். அந்த சத்தம், அந்த வெட்டுற சத்தம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உங்களுக்கு இன்னும் பதட்டத்தை கொடுக்கும். அங்கே மேக்ஸிமம் இசையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதை தாண்டி ஒரு படங்களில் குறுகிய சந்துங்க, சின்ன சின்ன அறைங்க, காருக்குள்ளே இப்படி நெருக்கடியான இடங்கள் தான் ரொம்ப தேர்ந்தெடுப்பார் அவர். இது அந்த அதிகார போட்டியில் அந்த கதாபாத்திரங்க வந்து சிக்கிட்டாங்க, வெளியேற முடியாது திறறாங்கன்றத நமக்கு உணர்த்தத்துக்காக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்பில் அவர் வச்சுருப்பார். சுருக்கமாக சொன்னா வச்சுங்களேன், அவர் கேமரா யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சாட்சி மாதிரி தாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். அது எதையும் விலைக்கெல்லாம் சொல்லாது, அது அப்படியே நமக்கு படம் முடிச்சு காட்டியிருக்கும். நடக்கிறத அப்படியே காட்டி நம்மளையே ஒரு முடிவுக்கு வர சொல்லும். இவர் எடுத்த எலெக்ஷன் 1 எலெக்ஷன் 2 படம் மட்டும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் சில படங்கள்லாம் வந்து இருக்குது, அதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இந்த 2 படமும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, வெறும் ஒரு கேங்ஸ்டர் படம் மட்டும் கிடையாது. இது அதிகாரம், ஜனநாயகம், மனுஷங்களோட 2 பக்கம், இதை ரொம்ப ஆழமாக விவரிக்கிற ஒரு அரசியல் ஆய்வு தான் சொல்ல முடியும். இது எதோட பின்னணின்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்குடைய பாரம்பரியமான கேங்ஸ்டர் கும்பலான ட்ரைடு அவங்கள பார்த்தோன்னா ஒரு படம் தான் இந்த படங்கள்லாம். அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. கண்டிப்பாக நெட்டில் போய் தேடி படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து எப்படி வந்து நாங்கள் அதான் சொன்னல, கபாலி படத்துக்கு நிறைய விஷயம் இதில் ஒத்துப்பான்னு சொல்லி சொன்னல, அந்த மாதிரி இதுலேயும் இருக்கும். அவங்க வந்து எப்படி வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுத்த பிறகு அந்த ஒரு கொம்பு இருக்கும், அது ஒரு பொம்மை பொருள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது என்னவா இருக்குது. அதை தாண்டி அது வின் பண்ண பிறகு அவங்க எப்படியோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு கொள்கை கோட்பாடுகளை வந்து ஏற்றுக்கிறாங்க, அதை எப்படி வந்து முறைப்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த 2 படம் பார்த்திங்கன்னா அதிகாரம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுதுன்றதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பேசியிருக்கோம். ஜனநாயகம் என்ற பேரில் ஆடுற அந்த சதுரங்க விளையாட்டை தான் சொல்லியிருக்கும். மற்ற படங்கள் மாதிரியே சண்டைகளுக்கும் துப்பாக்கி சூட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம மூளைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனோபாவத்துக்கும் இடையே நடக்கிற அந்த யுத்தத்தை தான் இது இந்த படம் காட்டியிருக்கும். கேங்ஸ்டருக்குள்ள தேர்தல் நடக்க சொல்லி சொன்னால் இது நிஜ தேர்தல் மாதிரியே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிங்க, ஊழல், மனிதர்களுடைய ஆதரவு எல்லாமே இருக்கும். லோக்குக்கும் பிக் டிக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் போட்டி, யார் தலைவராக ஆகுதுன்ற இல்லை. பிக் டி ரொம்ப வெளிப்படையானவங்க, கோபக்காரன் தான். அதிகாரத்தை பணத்தாலையும் வன்முறையாலும் வாங்கிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் லோக்கு இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியானவன், ஆனால் ரொம்ப ஆபத்தானவன். பாரம்பரியத்தை ரொம்ப மதிக்கிற மாதிரியும் பெரியவங்களை ரொம்ப மதிக்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி நடித்து அந்த அதிகாரத்தை எப்படி கைப்பற்றலான்ற நினைக்கிறதில்ல
ஒரு ஜகஜலா கில்லாடின்னு தான் சொல்ல முடியும் அவனை. மற்றவங்களாம் சத்தம் போட்டு சண்டை போடுறப்ப லோக் எப்பயும் ரொம்ப அமைதியாக தான் இருப்பான். ஏன்னா பெரியவங்களுடைய மரியாதையும் அவங்களுடைய வாக்கையும் எப்படி பெறதுன்னு அவனுக்கு தெரியும். சட்டத்திட்டெல்லாம் மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கணும், நம்மளுடைய கேங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து மதிக்கணும், அதை மீறி நடக்கூடாதுன்னு ரொம்ப டெப்த்தாக பேசுவான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அதிகார பசி அதிகமான பிறகு அந்த அதிகார பசினால் தன்னை எதிர்த்து நிற்கிற யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு இடத்துல ஒருத்தனை கொடூரமையாக கொலை பண்ணுவான். அங்கே தான் அவன் லோக் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1ல் அதிகாரத்தை அடைஞ்சிட்டாரு. ஆனால் பார்ட் 2ல் அந்த அதிகாரத்துலேருந்து இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒருத்தர் ஒரு டைம் தான் நிற்கணும், அடுத்த ஆளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸாக வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள. அடுத்த ஜென்ரேஷனில் ஜிம்மி வந்து ரொம்ப வேகமாக வளர்றான். ஆனால் அவனுக்கு தலைவராகணுன்ற ஆசைலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆனாலையும் அவனை பார்த்து கொஞ்சம் லோக் பயப்படுறான். அந்த பயம்தான் லோக்கை இன்னும் வன்முறையானலாம் மாற்றுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் அமைதியாக அவங்க மகனோட வந்து மீன் பிடிக்க போயிருப்பான் லோக்கு. ஆனால் செகண்ட் பார்ட்டில் அவங்க மகனே வந்து அவங்க அப்பாவுடைய நிழல் உலக தொடர்பு, அவருடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்து ரொம்ப பயந்து அஞ்சு ஓடிட்டே இருப்பான். லோக் அதிகாரம் மிக்கவனாக இருப்பான். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷனாக தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுதான் நமக்கு உணர்த்தும். இங்கே அவன் எப்படி தெரிவான்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாராக தான் நமக்கு தெரிவான். பார்ட் 1ல் லோக் ஒரு புத்திசாலியான அரசியல்வாதி. செகண்ட் பார்ட்டில் லோக் இறக்கமற்ற கொலைகாரன். ஒரு அதிகாரம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுது அப்படின்றதையும், சைடு மாற பண்ணுறது ஒரு கண்தொடி பண்ணுறதையும் ஜானி 2 வந்து பார்த்திங்கன்னா லோக் கதாபாத்திரம் மூலிமா நமக்கு பிரதிபலிச்சிருப்பார். லோக் தன்னுடைய அமைதியான முகமுடிய கலெக்டர் எறிகிற இடமோ, அதிகாரம் நிலச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய கூட்டாளியை கொள்கிற இடமோ, அதிகாரம் ஒரு மனுஷனை எப்படி மிருகமாக மாற்றுதுன்றத ஒரு உளவியல் ரீதியாக தான் நம்ம அங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். எலெக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மிக்கு வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், தலைவனாகன்ற ஆசைலாம் கிடையாது. ஆனால் அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கே பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீ தலைவராக வந்தால் மட்டும்தான் உனக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண வந்து அனுமதி கொடுப்போம், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாங்க. அவனுக்கு என்னடான்னா, நம்ம ஒரு அமைதியான ஒரு பிஸ்னஸையும் ஒரு வீடு கட்டி அங்கே வந்து அவங்க பசங்களை வந்து வக்கீலாகவும் டாக்டராகவும் மாற்றணும், அது போதும் நமக்குன்னு ஆசைப்பட்றான். ஆனால் இவங்க தலைவராக மாற்றணும்னு சொல்கிறதுனால இவனுடைய வாழ்க்கை அங்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அங்கே தான் ஹாங்காங்க்கும் சீனாவுக்கும் இடையாக இருக்கிற அந்த அரசியல் நிலைப்பாட்டை டைரக்டர் படம் பிடிச்சி காமிச்சிருப்பார் நமக்கு. மனுஷனுடைய சுதந்திரத்தை விட அமைதி கட்டுப்பாடுன்ற பேரனால் பெரிய சக்திங்க சின்னவங்களை எப்படி ஆட்டி படைக்குது, அதை தான் ஜானி 2 வந்து ஜிம்மி மூலமாக நம்ம காமிச்சிருப்பார். அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தலைவர் பதவி தேவை. அவன் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் இங்கே தலைவர் ஆகிறதுக்கும் ப்ரொஃபஷனலாக வந்து சில வேலைகளை பண்ணுவான். வன்முறையை கூட ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவான். அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுமையாக இருக்கும். இந்த படத்தில் அவன் கண்ணாலே எக்ஸ்பிரஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஜிம்மி கேரக்டர் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனை எப்படி வடிவமைக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி வரைக்கும் படம் பார்த்த நாள்லேருந்து நான் யோசிச்சிட்டே இருக்கேன். இப்படி ஒரு கேரக்டரைசேஷனை நம்ம இங்கே வடிவமைச்சு ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அந்த கேரக்டரு கிட்டத்தட்ட துப்பறிவாளனில் அந்த ஆண்டகனிஸ்டோடைய கேரக்டரோடைய நிறையவே ஒத்து போகும். அது அவனுக்குள்ளே தலைவனாரன்ற வெறி மட்டும் தான் இருக்குமே தவிர, அவன் பண்ணுற அந்த கொலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது, எந்த உணர்வுமே இருக்காது, அருவருப்போ கோபமே இல்லாமல் அதை வந்து அது வந்து நம்ம செஞ்சே ஆகணுன்ற ஒரு நிலைமையில் செஞ்சிட்ருப்பான் அவன். அது எதை பற்றியுமே அவனுக்கு கவலை இருக்காது. அவனுக்கு இலக்கு தலைவர் பதவி மட்டும்தான். நான் செய்ய விரும்பலை, ஆனால் நீ தான் என்னை செய்ய வைக்கிற. ஒரு விதமான ஒரு ப்ராக்டிக்கல் கொடுக்குறது தான் அவன் மூஞ்சில் தெரியும். கடைசியாக வந்து ஜிம்மி வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற்றுருவான். அங்கே தான் சின்ன அதிகாரிங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. உனக்கு அடுத்து உன் பையன் வரணும், பையனுக்கு அடுத்து இன்னொரு பையன் வரணும், அவனுடைய பையன் வரணும், இப்படி வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் காலங்காலமாக வந்து எங்கள் சீன அரசுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கு நீ தலைவனாக இருக்கணும்னு சொல்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மியை வந்து மொத்தமாக உடச்சிரும். ஜிம்மி கதறி அழுவான். தான் தப்பிக்க நினச்ச ஒரு இடத்துல மறுபடியும் மிக வலுவாக மாட்டிக்கிட்டுமே, நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதில் இன்னும் தள்ளிட்டுமே, நம்ம இதிலேருந்து விடுதலையாகி போயிடணும்னு நினச்சோமே, நமக்கு இந்த தலைவர் பதவியே வேணாம், நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு நினச்சோமே, நம்ம பசங்களை டாக்டர் ஆகணும்னு நினச்சோமே, ஒரு வக்கீல் ஆகணும்னு நினச்சோமே, இது மொத்தத்தையும் அவங்க வந்து ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதை எழுற இடமும் அந்த அதிகாரி போட்டு அடிக்கிற இடமும் பார்த்திங்கன்னா அவனுடைய இயலாமை தான் காட்டுறது. வெற்றி பெற்ற ஹீரோ கடைசியில் வந்து கதை எழுற இடங்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேயோட உச்சக்கட்டங்க. அதெல்லாம் அவனுடைய ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா லாப நட்ட கணக்கு பார்த்து தான் அவன் செய்வான். லீயை கொள்ளதாகட்டும், மற்ற தலைவரை மிரட்டுறதாகட்டும், அவனுக்குள்ளே ஒரு எஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த லீ கேரக்டர் யார் நீங்கள் படமாக தெரிஞ்சுக்கங்க. ஜிம்மி கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் ஒரு பாடத்தை சொல்லுது. சாத்தானை வீழ்த்த புறப்படுறவன் கடைசியாக சாத்தானை விட கொடுமையான மாறுறான். அப்படி மாறினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கின்றத, வெற்றி பெற முடியுன்றத அந்த கதாபாத்திரம் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ட்ராகன் பேட்டர்ன்ற தடிக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு ஆணி வரை அதுதான். அதை அடையிறதுக்கு துடிக்கிறானுங்க. அதிகாரத்துக்கு எவ்வளோ தூரம்னா முடிவு பண்ணிடுறானுங்க. அதுக்குள்ளே நடக்கிற அந்த சதுரங்க விளையாட்டுலாம் வந்து பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிளேலலாம் உச்சகட்டமாக சொல்ல முடியும். இப்படி ஒரு காட்சி அமைப்பை எப்படி எடுத்தாங்க. லோக்கை வந்து கொல்ற இடம் ஒன்று இருக்கும். அது நான் அவங்க பையனை துரத்திட்டு அவர் ஓடுவார். அது காருக்குள்ளே வச்சு அந்த ஒரு சீன் நடக்கும். எனக்கு 5ஆவதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா ஓடிருப்பான்னு கத்திட்டு வருவான். அவங்க அப்பா ஊனமாக இருப்பார், அவருக்கு சுடுவாங்க. அந்த இடம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எப்படி இப்படி ஒரு டைரக்டரால் ஒரு படம் எடுக்க முடியுமா, எப்படி இப்படி ஒரு காட்சிகள் அமைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்ப பதட்டத்தோடு தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த உலகம் நம்மளை ஆட்கொண்டுச்சுன்னு தான் சொல்ல முடியும். நம்ம இந்த படத்தில் வன்முறைன்றது ஒரு பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. அதிகாரத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு கருவியாக மட்டும் செயல்பட்டுருக்கும். லோக்கும் ஜிம்மியும் தங்களுடைய குழந்தைகளாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதிகாரம் அவங்க குடும்பத்தை சிதைக்கிறதுன்றதை அவங்க உணர்றது ரொம்ப லேட்டு தான். அதிகாரத்தில் இருக்கவன் அதை தக்க வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவான்றது தான் அந்த படம் சொல்லியிருக்கோம். சில இடங்களில் சீனாவை வந்து நையாண்டி பண்ணியிருக்கோம், ஹாங்காங்கோடைய அரசியலையும் நையாண்டி பண்ணியிருக்கோம். அதனால தான் எலெக்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் தடை பண்ணாங்க. தேர்தல்ன்றது ஓட்டு போடுறது மட்டும் கிடையாதுங்க. அது மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற பேராசையையும் வஞ்சகத்தையும் வெளியே கொண்டு வர ஒரு களம் மட்டும்தான். லோக்கு ஒரு அமைதியான வில்லன்னு வச்சிங்களேன். ஜிம்மி சூழ்நிலையால் உருவான ஒரு கொடூரமான தலைவன். ஜான் 2 எலெக்ஷன் படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு சில கசப்பான உண்மைகளே சொல்லிட்டு தான் போயிருக்கு. அதிகாரன்றது நம்ம அடையிறதில்லை, அது நம்மளை ஆக்கிரமிப்பு செய்கிறது. லோக்கு அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு தன்னுடைய நண்பனே கொள்கிறான். ஜிம்மி தன்னுடைய தொழிலுக்காக அதிகாரத்தை வேண்டாவரப்பா ஏற்றுக்கிறான். ஆனால் கடைசியாக 2 பேருமே அதிகாரத்தோடைய அடிமையில் தான் மாறுறாங்க. நான் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன்னு தொடங்குற ஒரு மனுஷன் ஒரு கட்டத்தில் அதிகாரத்துக்காக எதையும் செய்ய துணிவான்ற ஒரு சூழ்நிலையே அவன் தள்ளப்படுறான். மக்களுக்கு இந்த படம் சொல்கிற அரசியல் பாடம் என்ன தெரியுங்களா? தேர்தல் நடக்குது, வாக்கு எண்ணப்படுது, மரபுகளும் பின்பற்றப்படுது. ஆனால் திரைக்குமா நடக்கிறது பணபலம், ஆள் பலம், வஞ்சகம். இதுதான் ஒரு அமைப்பில் ஒரு முறையான அறம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அங்கே நடக்கிற தேர்தலுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கண்துடிப்பு மட்டும்தான். அது தகுதியானவனை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, தந்திரமானவனை தான் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும். அரசும் பெரிய நாடுகளும் ஒரு சமூகத்தில் அமைதி நிலம்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நலனுக்காகலாம் கிடையாது. தங்களுடைய வணிகம் சிறப்பாக நடக்கணுன்ற ஒரு குறிக்கோள் மட்டும்தான். இதுக்காக ஒரு கிரிமினலை கூட அவங்க தலைவராகிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. நம்ம அனுபவிக்கிற பல அமைதியான சூழ்நிலைக்கு பின்னாடி அதிகார வர்க்கத்தோடைய டெர்ட்டி காம்ப்ரமைஸ் அடங்கியிருக்கு. வன்முறைன்றது இங்கே ஒரு ஆயுதம் மட்டும் கிடையாதுங்க. தலைவன் தன்னுடைய அமைப்பை காக்கிறதுக்கு கொடுக்கப்படுற ஒரு வேலை தான். அதிகாரத்தில் உச்சியில் இருக்கிற ஒருத்தனால கண்டிப்பாக நல்லா இருக்கவே முடியாதுன்றது தான் ஜான் 2 சொல்கிறாரு. ஒரு இயக்கம் உடையாமல் இருக்கணும்னா சில கைகள் ரத்தமாக தான் வேணும். அது சரியாக தவறான்றதை தாண்டி அதுதான் நிதர்சனம். சுருக்கமாக சொன்னால் இந்த உலகம் வெற்றி பெறது எப்படின்னு பேசுது. ஆனால் எலெக்ஷன் படம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வெற்றியை எப்படி பெறுற நீ, என்ன விலை கொடுத்து அதை வாங்குற நீ, அதை சொல்லுது. அறமற்ற வெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக ஒரு மனுஷனை தனிமைப்படுத்தி அவனை ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு மிருகமாக மாற்றிடும். அதுதான் இந்த படம் இந்த உலகத்துக்கு சொல்கிற செய்தி. இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான படம். எலெக்ஷன் 1, 2 ஒரு தெளிந்த நீரோட மாதிரி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். கழுத்து அறுக்கப்படும், துப்பாக்கி சுடப்படும், அங்கே எந்த சலனமும் இருக்காது, யாருக்கும் எந்த விதமான ஒரு வருத்தமும் இருக்காது. அவங்க கண்ணில் அதிகார போதை மட்டும் தான் இருக்கும். அந்த அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழியை மட்டும் தான் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மற்ற யாருடைய வழியை பற்றி எந்த கவலையுமே இருக்காது, எந்த சலனமும் இருக்காது. இந்த வன்முறை உங்களால் வந்து தாங்கவே முடியாது. ஆனால் அந்த வன்முறை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் எப்போ எவன் முதுகில் வந்து என்ன வச்சுருப்பான்னு நமக்கு இப்போ 2 பாட்டு பார்க்குறப்பமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயத்திலே தான் பார்த்துட்ருப்போம். ஏன்னா இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாமே கிரேஸ் சைடு பீப்புள் தான். எப்போ எந்த சூழ்நிலையில் என்னவா மாறுவாங்கன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அதுதான் அது நம்ம உணர்த்தோம். இங்கே எல்லாமே மாறக்கூடிய ஒன்று தான், இன்க்ளூடிங் மீ, யூ, ஆல். எல்லாமே சூழ்நிலை கைதிகள் தான். அதை தான் அந்த படம் வந்து சொல்லுது. அந்த சூழ்நிலை கைதிகள் எந்த எல்லைக்கும் போவாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கின்றது தான் இந்த 2 படமும் சொல்லுது. ஜானி 2 வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். அவர் கருப்பன்லிங்க நண்பருக்கு ரொம்ப நன்றி சொல்லி அவன் நம்ம. ஏன்னா இப்படி ஒரு படத்தை அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது போன்ற படங்களை நம்ம வந்து தேடி பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய அனுபவத்தை வளர்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலையும்
நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில், இங்கே எப்படி அகப்பட்டிருக்கோம், இங்கே அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி படங்களை வந்து நையாண்டி பண்ணதோடு அதை வந்து நமக்கு ஆள் மனசில் ரொம்ப ஆழமாக புகுத்துறாங்க. அது நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுன்றதுக்காக தான் நான் அந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். ரெண்டுமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான படங்கள் ரெண்டுமே இது. கண்டிப்பாக மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.